பாருக்கும் கமருதீனும் ரெட் கார்டு கொடுத்துட்டீங்களடா. சேண்ட்ராவுக்கு ஏன்டா கொடுக்கல ரெட் கார்டு? பண்ணது தப்பு தான்டா, அவங்க பண்ணது தப்பு தான். ஏன்டா விஜய் டிவி அந்த டாஸ்க்கை நிறுத்தலை? ஏன்டா பிக் பாஸ் நிறுத்தலை? கொஞ்சம் கூட அறிவு இல்லையாடா உங்களுக்குலாம்? கேவலமாக இல்லை? இதில் வந்து பேச்சு வேற. திவ்யா வந்து வெளியே போடி, அது போடி, இது போடின்னு அவங்க மன்னிப்பு கேட்குறாங்க. என்ன எதுக்குடா மன்னிப்பு கேட்கணும்? இது ஷோடா, இது ஷோ. ஸ்டாப் பண்ணாமல், அந்த நேரத்தில் ஸ்டாப் பண்ணாமல் அங்கேருந்து உட்காந்துக்கிட்டு ஷோவை பார்த்துப்பட்டு போய் பிக்ஸ் வந்த மாதிரி நடிக்குது சேண்ட்ரா. இதை மக்கள் பார்த்துட்டு கேவலமாக சென்டிமெண்டலி இடியட்ஸாக இருந்துக்கிட்டு இப்படிலாம் இருந்தால் என்ன பண்ண முடியும்? லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 உடனே விஜய் சேதுபதி வந்தோடனே ரெட் கார்டு அப்படி தூக்குறாரு. உடனே உள்ளே போய் நீ பேசவே கூடாதுங்குது. எது? திவ்யா. இந்த நாய், இந்த திவ்யா நாய் பேசுது பாருங்கள், பரதேசி நாய். பிஆரை வச்சுட்டு வந்து உள்ளே வந்த பரதேசி நாய். நீ என்ன உனக்கு கேம் ஆட தெரியும்? அவங்க 2 பேர் தான்டா கேமு. இந்த ஷோவே அவங்க 2 பேர் தான், கமருதீன் பார்வதி தான். தெரியுமா உனக்கு? பைத்தியம். நான் சொல்லியிருக்கேன்ல, வார்த்தையை விடாதுன்னு. இவ ட்ரிகர் பண்ணி இது பண்ணி விடுறதுனால தான் நீ வார்த்தையை விட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இதான் சான்ஸ்ன்னு வன்மத்தெல்லாம் கக்குறா திவ்யா. நான் என்ன சொன்னேன்? லைஃப் போயிடும், லைஃப் முக்கியம், கெரியர் முக்கியம், எத்தனை வாட்டி உனக்கு சொல்லியிருக்கேன். என்ன சொன்ன நீ? ஏடி சொன்னேன்? டெக்கோரம் டிக்னிட்டி நீனே வந்து கேவலமான பண்ணிட்டு இருந்த உள்ள. இப்போ பேசுகிறாங்க. இப்போ வந்து தயவு செஞ்சு பேசாத அப்படின்னு கேட்குது பாரு. இவள்கிட்ட திவ்யாட்ட கேட்குது, வெளில போடி நீ முதல்லையா. நீ முதல்ல வெளில போ. பிஆர் வச்சுட்டு வந்திருக்க. உன்னெல்லாம் ஃபைனல்ஸ் கொண்டு வந்து பாருங்க. நான் மற்ற ஃபைனல்ஸ் போகிறாங்க பாருங்கள். ஒன்றுமே விளையாடாதவங்கெல்லாம் ஃபைனல்ஸ் போகிறாங்க. சும்மா நடிச்சுக்கிட்டு ஃபேக்காக இருந்துக்கிட்டு இந்த சபரி பைய, அவன் பேர்னா இந்த விக்ரம் பைய நாடகம் போடுறாங்க. அவன்லாம் உள்ளே போகிறான். அரோரா உள்ளே போகுது. சுபிக்ஷா தூக்கிடுவாங்க. சுபிக்ஷா நாளைக்கு எவிக்டட் தெரியும்ல? சுபிக்ஷாவும் எவிக்டட். எல்லோரையும் தூக்கிடுவாங்க. உள்ளே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்களா? சூப்பராக கொண்டு போய்த்தாங்களா? அடுத்த வாரம் வந்து பழைய கண்டஸ்டன்ஸ்லாம் உள்ளே வருவாங்க. உள்ளே வந்து வினோத்தை காலி பண்ணணும். வினோத்தோட கேமை காலி பண்ணுறதுக்கு ஒன்று பண்ணுவாங்க. வினோத் கேமை காலி பண்ணி திவ்யாவுக்கு ஒன்று கொடுக்கணும், இல்லைனா சபரிக்கு கொடுக்கணும் டைட்டிலு. அப்படி போயிடுவாங்க. அந்த மாதிரி பக்கம் திருப்பிடுவாங்க. ஆனால் வினோத் தான் சொல்கிறாரு, இந்த அளவுக்கு ஒன்று நிற்க வச்சது யார் தெரியுமா? இவ தான், பாருன்னு. காலையில் சண்டை வினோத்துக்கும் பாருக்கும், இப்படி பண்ணிடக்கூடாது நீங்கள் அப்படிங்கிற மாதிரி காலையிலே வந்து வினோத் சரியாக கேட்டார். அவங்களும் தப்பு பண்ணாங்க. சேண்ட்ரா தப்பு பண்ணதை மறந்துட்டாங்க. 2 பேருமே 3 பேருமே தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன ஒரே ஆள் வந்து வினோத் மட்டும்தான். அப்படியே அங்கே உள்ளவங்க எல்லாமே சேண்ட்ரா பக்கெட்டு சப்போர்ட் பண்ணி இவங்களை வெளியே அனுப்புறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. சேண்ட்ரா உடனே ரொம்ப பெரிய தப்பு சேண்ட்ரா. கண்டிப்பாக வாழ்க்கைக்கும் மறக்கவே முடியாத அளவுக்கு நான் தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற பாரு சொல்லுது சேண்ட்ராட்ட. உடனே இவன் என்ன பண்ணிவிட்டான்? கமருதீன் பண்ணதாங்க கேவலமாக பண்ணிட்டான். சேண்ட்ரா நடித்தது நடிப்பு, உலக உத்தமி மாதிரி நடிச்சிட்டா. கேவலத்தின் உச்சம். சேண்ட்ரா மாதிரி ஒரு ஃப்ராடு. பிரஜைன் குடும்பம், அந்த குடும்பமே ஃப்ராடு குடும்பங்க. அவங்க ஒரு மாதிரி எலைட் மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டு பெரிய பிடிங்கி மாதிரி பண்ணுவாங்க. காலில் போய் விழுவுறாங்க. சேண்ட்ரா காலில் போய் விழுவுறாங்க இந்த கமருதீன். வேண்டான்னு அப்படியே இப்போ உட்காந்து எதுக்கு அழுவுற நீ? ரெட் கார்டு கொடுத்துட்டாங்கல்ல, இப்போ எதுக்கு உட்காந்து அழுவுற நீ? அப்படியே விஜய் சேது கொஞ்சம் பிரஜைன் பொண்டாட்டினோன்னு அடுத்த படம்லாம் உனக்கு ஓடாது என்மை. அதாவது இவங்கெல்லாம் உண்மையாக இருந்துட்டு வெளில போனாங்க, இவங்கெல்லாம் நடிச்சுக்கிட்டு உள்ளே இருக்காங்க. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.